குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? லக்னத்திலே இப்போது சுக்கிரன் நீசமாக இருக்கார். அப்போ ஃபஸ்ட்டு சுக்கிரன் யார் உங்களுக்கு அப்படின்னா 2-10. அப்போ கன்னி லக்னக்காரர்கள் இந்த மாதத்தில் தொழில் தொடங்கலாமா, இல்லை ஆல்ரெடி நான் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கேன், நான் அப்கிரேட் பண்ணலாமா? சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை குறிக்கும்? ஆர்ட் ஒர்க் பண்ணுறது, மீடியா ரிலேட்டட். அடுத்ததான் உங்களுக்கு வருமான ஸ்தானம், தொழில்காரகர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது உங்களுடைய பாதகாதிபதியான வீட்டில் பார்த்திங்கன்னா சனி வக்ரமாயிருக்காரு. 5-6 வக்ரமாயிருக்காரு 7ஆம் இடத்துல. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பாதகாதிபதியாக, அந்த வீட்டு அதிபதி குரு 11ஆம் வீட்டில் இருக்கார். இந்த காம்பினேஷன் எப்படி எடுக்கலாம்? அப்போது 5-6 பார்த்தீங்க அப்படின்னா வக்ரமாக இருக்கார். அப்போ உங்கள் பிளானிங்கில் சில தடங்கள், ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்தாலுமே சமசப்தம பார்வையாக உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு. ஆல்ரெடி 2 அங்கே நீசமாகவும் இருக்கார், 10 நீசமாக இருக்கார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தொழில் இந்த காலகட்டத்தில் நமக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் நோ. அப்போ ஆண்களாக இருந்தால் பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் மனைவி ஸ்தானத்தை கொடுக்கும். அப்போ மனைவிக்கு ஏதாவது தேவையில்லாத ஒரு செலவு, அவங்க கூட சண்டை போட்டீங்க அப்படின்னா பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இருக்கும். 3-8 செவ்வாய் உங்களுடைய மிதுன வீட்டில், அதாவது என்ன அப்படின்னா உங்களோட இன்னொரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன வீட்டில் இருக்காங்க, 11ஆம் வீட்டில். அப்போது என்ன அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ புதன் உங்களுக்கு 10ஆம் வீட்டில், 11ஆம் வீட்டில் புதன் இருக்கார். அப்போ 12ஆம் இடத்துல கேது இருக்குது. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய தாய் தந்தையராக இருக்கட்டும், அதிர்ஷ்டமாக இருக்கட்டும், இந்த மாதத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் வேலை செய்யும். ஓகேவா? இதெல்லாமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க. 9ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. 9 பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தாய் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த இடமும் உங்களுக்கு பாதிச்சிருக்கு. ஏதாவது சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாத்தா சொத்தையும் குறிக்கும். ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டுருங்க. ட்ரை பண்ணும்போது அது ரிவர்ஸில் போகும்.
ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து 10ஆம் இடத்துல செவ்வாய், உங்களுடைய இன்னொரு வீடு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு செவ்வாய் யாரு அப்படின்னா, உங்களுக்கு 3ஆம் முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் முயற்சி எடுக்கும்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, 3ஆம் இடத்துல போய் காலபுருஷனோட வீட்டில் மறைந்திருக்கு. அது 11ஆம் இடம். அப்போ வந்து மறைமுக முயற்சி மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 8க்குரியவரும் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா, கொஞ்சம் ட்ராவலிங் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டமும் வரும். ஸோ டைரெக்டாக உங்களோட ஃபேஸ் ஆன் ஃபேஸில் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் வந்து நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா 50-50 தான் கொடுப்பேன். 50% நல்லது நடக்கும், 50% வந்து சுப காரியங்கள் நடக்க விடாமல் தடை பண்ணும். காதல், கல்யாணம், திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக்கலாமான்னு கேட்டால் வேண்டாம். பெண்களால் கண்டிப்பாக பிரச்சனை இந்த மாதத்தில் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட வீட்டில் வந்து உங்களோட மாமியார், இல்லை வந்து பக்கத்து வீட்டு லேடிஸ், பெண்களால் சில பிரச்சனை இருக்குது. அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப ஓவராக வந்து நீங்கள் உங்களுடைய நட்பை காமிக்கிறேன், நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் அப்படியெல்லாம் போகாதீங்க. ஸோ 2க்குரியவர் 9க்குரியவரும் வந்து பார்த்தீங்கன்னா நீசமாக இருக்கும்போது 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமான ஸ்தானமாக இருக்கட்டும், வாக்கு ஸ்தானமாக இருக்கட்டும், உங்களோட குடும்பத்துக்கான ஒரு சில செலவுகள் 12ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு இதாகுது. கேது இருக்கார் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஒரு முறிக்கிற மாதிரி பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்கள் இந்த மாதத்தில் வந்து ஏதாவது செலவுகள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா விட்டுருங்க, பண்ண வேண்டாம். பட் ஆக்டிவேட் பண்ணுங்க, ஏதாவது சின்னதாக பண்ணுங்க. பட் பெருசாக எந்த ஒரு கடன் அது இது, ஏன்னா சனி பார்வை பார்த்தாலே ஒரு செல்ஃபிஷ்னஸ் வந்துடும். ஏன்னா சனி யாரை பார்க்குறாங்களோ அவங்கள இந்த காலகட்டத்தில் செல்ஃபாக வந்து யோசிப்பாங்க, தனக்கு தான் வேணும் எல்லாம் அப்படின்னு. அதுக்கு தான் அதுக்கு பேர் வந்து செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு மிஞ்சினது தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு மட்டுமே நடக்கணும்னு யோசிப்பாங்க. அப்போ வந்து வக்ர சனி பார்வை ஆல்ரெடி வந்து உங்களோட லக்னத்தில் இருக்குது. ஸோ 2க்குரியவர் வந்து வக்ரமாக இருக்கார். குடும்பத்துக்கு உங்களுடைய கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஜாக்கிரதையாக இருங்க. அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க. பெருசாக எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ப்ரொலாங் பண்ணாதீங்க. இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கான்னு கேட்டால் ஒரு 50% மட்டும்தான். பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குரு 4க்குரியவர் வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டில் உச்சமாக இருக்காரு. ஸோ 12க்குரியவரும் 11ஆம் வீட்டுக்கு போகிறாரு. சூரியனும் வந்து குருவோட இணைக்கிறார். அப்போ வந்து அதனால தான் அந்த 50% நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ சின்ஸ் இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுவும் அதே இடத்துல தான் இருக்காரு. ஸோ எல்லா பார்வைகளும் அதை நோக்கி இருக்கும்போது கவனம் தேவை. நோ நியூ அப்டேட்ஸ், இருக்கிறத காப்பாற்றிக்கோங்க. கரெக்டாக பேசுங்க. நீச்சமான வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. இதெல்லாமே நீங்கள் ஃபாலோஅப்ஸ் பண்ணுங்கள். ஸோ தந்தையோட சொத்து வரல அப்படின்னா அடுத்த விஷயங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸுன்னு போகாது. ஏன்னா பூமிக்காரகன் எங்கே இருக்கிறாரு? புதனோட வீட்டில் இருக்காரு. புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவோட இணைகிறார். அப்போது இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதை, அது வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி குரு இல்லையா, அவரோட இணைக்கும் போது பாதகத்தை மட்டுமே செய்யும் உச்சமாக இருக்குது. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் பெருசாக எந்த முடிவு பண்ண வேணாம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணோம், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படி கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால் குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம்.
ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது. டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம்.